Welcome to VL Academy. இந்த வீடியோல issue forfeiture and reissue of shares, other exercise problem number 34 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.118. ஸோ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அஃபிலியேட்டட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கலாம். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 34. இங்கே பி லிமிடெட் வந்து issued 1 lakh equity shares of rupees 10 each payable at rupees 2.50, that is 2 rupee 50 paise each on application allotment first and final call. ஸோ ஒரு 10 ரூபாயை 2 rupee 50 paise 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது யூஸ்வலாக ஒரு இதில் ஒரு அமௌண்ட் இருக்கும். ப்ரீவியஸ் ப்ராப்ளமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்போ ஒரு அமௌண்ட்டு, அலாட்மெண்ட் அப்போ ஒரு அமௌண்ட், இது வந்து 4 இதையுமே ஈக்குவலாக பிரிச்சுட்டாங்க. ஓகே, இப்போ application for 80,000 shares were received and allotment was done in full. So 80,000 sharesக்குமே வந்து allotment பண்ணியாச்சு. ஓகே, ஏன்னா the under subscription, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கு. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாரும் பண்ணிடுங்க. By the end of the accounting year on 31/12/2019, the following amounts were received. என்ன அப்படின்னா 60,000 ஷேர்ஸ்க்கு ஃபுல்லாக நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. அதாவது அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டோம். 18,000 ஷேர்ஸ்க்கு வந்து நம்ம 7 rupee 50 paise தான் வாங்கியிருக்கோம். ஃபைனல் கால் மணி நம்ம வாங்கலை. ஓகே, 18,000 ஷேர்ஸ்க்கு. இப்போ 500 ஷேர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 rupees தான் வாங்கியிருக்கோம். அதாவது அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் தான் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கால் மணியும் ஃபைனல் கால் மணியும் வாங்கலை. 1,500 ஷேர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அப்ளிகேஷன் மணி மட்டும்தான் வந்திருக்கு, வேற எதுவுமே வரல. ஓகே, shares on which less than 7 rupee 50 paise had been paid were forfeited and reissued at rupees 8 per share on the same day. ஓகே, இப்போ less than 7 rupee 50 paise அப்படின்னா இந்த 500 ஷேர்ஸும் 1,500 ஷேர்ஸையும் ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 2,000 ஷேர்ஸ், இந்த 2,000 ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டு திரும்ப ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா ஒரு ஷேர் 8 rupeesன்னு. ஓகே, இப்போ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால நம்ம ரொம்ப யோசிச்சு தான் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். ஜேர்னல் என்ட்ரி காமனாக தான் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா கால்குலேஷனுங்கிறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை நம்ம தெளிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரிக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரீஇஷ்யூ ஆன் த சேம் டேட். ஸோ பாஸ் என்ட்ரிஸ் அண்ட் ஷோ த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 60 ஷேர்ஸ் ₹10 ஃபுல்லி பெய்டு. ஸோ இது வந்து அப் டு ஃபர்ஸ்ட் கால், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது அப் டு அலாட்மெண்ட் பே பண்ணியிருக்காங்க அண்ட் ஒன்லி அப்ளிகேஷன் மணி. ஸோ ஷேர்ஸ் வித் லெஸ் தென் 7 rupee 50 paise paid is 2,000 shares. So these shares were forfeited and reissued at 8 rupees. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் உங்களுக்கு இதில் போட்டிருந்தேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் மென்ஷன், வேண்டாம், அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இல்லைன்னா நம்ம டைரெக்டாக ஜேர்னல் என்ட்ரிக்கே போயிடலாம். ஸோ ஜேர்னல் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, எவ்வளோ ஷேர்ஸ்க்கு? 80,000 ஷேர்ஸ்க்கு ஒரு ஷேரு 2 rupee 50 paise. அப்போது அமௌண்ட் இஸ் கம்மிங் இன்சைட் எவ்வளோனா 80,000 ஷேர்ஸ்க்கான 2 rupee 50 paise இஸ் கம்மிங் இன்சைட். ஸோ அது 2 lakh rupees. ஸோ அந்த 2 lakh rupees அதாவது நான் எல்லா இதுலேயுமே சொல்கிறேன், அது உங்களுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல. பிகாஸ் ஆல் ஆஃப் அ சடன் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் ஒரு வீடியோ பார்க்குறப்ப தே ஆல்சோ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதனால தான் நான் இது எல்லா வீடியோலையுமே சொல்கிறது. அதாவது கிச்சனில் இருக்கிற அஞ்சரை பெட்டி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் நடுவில் இருக்கிற டப்பா ஷேர் கேபிட்டல் டப்பா, சுற்றி இருக்கிற டப்பாலாம் வந்து லைக் ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அலாட்மெண்ட், ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் ஃபைனல் கால், கால் இன் அரியர்ஸ். ஓகே, இல்லை கால் இன் அட்வான்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு டப்பா சேர்த்துக்கோங்க. ஓகே, நம்ம என்ன உண்மையான டப்பாவா வைக்கிறோம்? ஸோ சுற்றி எத்தனை டப்பா வேணாலும் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சுற்றி நமக்கு என்னென்ன டப்பா வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் கம்பெனி. ஓகே, ஸோ நம்ம கைக்கு 2 lakh rupees வருது. இந்த 2 lakh rupees நம்ம கைக்கு வர்றதுனால அந்த பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் கம்மிங் இன்சைட். வேர் இட் கோஸ், இந்த 2 lakh rupees எந்த டப்பாக்குள்ளே போடுவோம்? ஷேர் அப்ளிகேஷன் டப்பாக்குள்ளே போடுவோம். ஓகே, அதுக்குள்ளே 2 lakh rupees போட்டிருக்கோம். இப்போ அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா
அந்த ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல 2 லேக் ருபீஸ் இருக்கு. அதனால அத டெபிட் பண்ணியிருக்கோம். இப்ப அந்த 2 லேக் ருபீஸ் எடுத்து நம்ம எதுக்குள்ள போடணும்? நடுவுல இருக்கிற ஷேர் கேபிட்டல் டப்பாக்குள்ள போடணும். ஸோ அதனால ஷேர் அப்ளிகேஷன டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன்னா ப்ரீவியஸ் என்ட்ரிலயே அதுக்குள்ள 2 லேக் ருபீஸ் வந்துருச்சு. ஸோ அதனால அத டெபிட் பண்ணியிருக்கோம். அந்த 2 லேக் ருபீஸ் எடுத்து நம்ம எந்த டப்பாக்குள்ள போட போறோம்? வேர் இட் கோஸ் டூ ஷேர் கேபிட்டல் பாக்ஸ். அதனால ஷேர் கேபிட்டல கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த என்ட்ரில தான் அது உள்ள போகுது. அதனால நம்ம அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அலாட்மென்ட் மனி டியூ. ஸோ இங்க வந்து 80,000 ஷேர்ஸ்க்கு அதாவது அலாட்மென்ட் மனி டியூ அதாவது 80,000 ஷேர்ஸையும் அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அலாட்மென்ட் அப்ப எவ்வளோ அமௌண்ட் உள்ள வரணுங்கிறது நமக்கு தெரியும். அது எவ்வளோ அமௌண்ட்ட நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறதும் தெரியும். அப்ப நம்ம அத டிசைட் பண்ணுவோம். அப்படி டிசைட் பண்றப்போ, ஷேர் அலாட்மென்ட் அக்கவுண்ட் பாக்ஸ்க்குள்ள போக வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னா, 80,000 ஷேர்ஸ் இன்டு ₹2.50 தட் இஸ் 2 லேக் ருபீஸ் போகணும். ஓகே. அது வந்து டூ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் அதாவது ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்லேருந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் 2 லேக் ருபீஸ். ஓகே. இதுதான் அலாட்மெண்ட் மணி நமக்கு வர வேண்டியது. பட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வரல. ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் 78,500 shares into ₹2.50. So out of 2 lakh, we got only 1,96,250 rupees. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு வரல. அதனால இத கால் இன் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால வராத அமௌண்ட்டையும் நம்ம இங்க பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கால் இன் அரியர்ஸ் வந்து 2,500 shares. சாரி, லெட் மீ செக் அவுட் ரஃப் நோட்ஸ். அதாவது இந்த கால்குலேஷன் கரெக்ட்டா போட்டிருக்குனான்னு நான் பார்க்குறேன். சாரி, இட்ஸ் 1,500. நான் இப்ப அது சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னன்னா 1,500 ஷேர்ஸ் தான் நமக்கு வர வேண்டியது. இஃப் யூ செக் தி கொஸ்டின் இங்க பார்த்தீங்கன்னா 1,500 ஷேர்ஸ்க்கு தான் நம்ம ₹2.50 மட்டும் வாங்கியிருக்கோம். அப்படின்னா அலாட்மெண்ட் மணியே வாங்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே. இல்ல இந்த டேபிள்ல பார்க்கணும்னாலும் ஒன்லி அப்ளிகேஷன் மணி வாங்கியிருக்கோம்னா இந்த 1,500. ஓகே. ஸோ இப்போ வந்து 1,500 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டு நமக்கு வரல. ஸோ அந்த அமௌண்ட்ட வந்து நம்ம கால் இன் அரியர்ஸ்ன்னு போடுறோம். ஓகே. போட்டுட்டு டோட்டலா ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் 2 லேக் ருபீஸ். ஓகே. பட் நம்ம வந்து ரிசீவ் பண்ணது வெறும் 1,96,250 rupees தான். ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டும் வராம இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கால் டியூ. ஸோ ஃபர்ஸ்ட் கால் மணி நமக்கு எவ்வளோ வரணும்? ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்ல இருக்க வேண்டிய அமௌண்ட் 80,000 ஷேர்ஸ் இன்டு ₹2.50 அதாவது 2 லேக் ருபீஸ். அண்ட் ஆல்சோ ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட்டும் 2 லேக் ருபீஸ். பட் ஆனா நமக்கு வந்தது எவ்வளோ? சி அகெயின் இங்க இந்த 1,500 ஷேர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் கால் மணி வரல. அலாட்மெண்ட் மணியே வரல. அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் கால் மணி வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் கால் மணி வரல. அண்ட் அகெயின் இந்த அலாட்மெண்ட் பே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கால் மணி வரல. ஸோ இந்த 1,500ம் 500ம் சேர்த்து 2,000 rupees. ஓகே. ஸோ இங்க பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டூ அவுட் ஆஃப் 80,000ல 78,000 ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம அமௌண்ட் வாங்கியிருக்கோம். தட் இஸ் 1,95,000. பேலன்ஸ் 2,000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டு வரல. ஸோ அது கால் இன் அரியர்ஸ்ன்னு சொல்லி நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ கால் இன் அரியர்ஸ் அமௌண்ட் வந்து 5,000 rupees. ஸோ டோட்டலா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்கு போக வேண்டியது 2 லேக் rupees. ஸோ இப்போ என்னன்னா இந்த வராத அமௌண்ட்டுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? எப்படியாவது பேலன்ஸ் பண்ணணும். யூசுவலா என்ன பண்ணுவாங்க? இத ஃபோர்ஃபிட் பண்ணுவாங்க. ஃபோர்ஃபிட்னா இந்த ஷேரையே கேன்சல் பண்ணிருவாங்க. "வி ஆர் நோ மோர் ஷேர் ஹோல்டர் ஆஃப் திஸ் கம்பெனி." ஓகே. ஸோ இந்த 5,000 rupees இங்க இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கால் முடிஞ்சது. ஃபைனல் கால் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட் லெட் மீ இன்க்ரீஸ் த ஃபாண்ட் ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். ஸோ ஃபைனல் கால் மணி எவ்வளோ வரணும்? அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் என்ட்ரி இது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் கால் மணி எவ்வளோ? அதே 80,000 இன்டு ₹2.50. தட் இஸ் 2 லேக் ருபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்குள்ள சாரி ஃபைனல் காலா? ஃபர்ஸ்ட் காலா? ஐ மேட் கன்ஃப்யூஸ்ட் ஒன் செகண்ட். ஆல்ரெடி நம்ம இங்க ஃபர்ஸ்ட் கால் பார்த்துட்டோம். இது ஃபைனல் கால் தான். ஸோ ஃபைனல் கால். ஓகே. ஸோ இங்கேயும் ஃபைனல் கால் வரணும். ஸோ என்ன அப்படின்னா
ஃபைனல் கால் மணி நமக்கு வர வேண்டியது 2 லேக் ருபீஸ் அண்ட் ஆல்சோ ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ள போக வேண்டியதும் 2 லேக் ருபீஸ். பட் ஆனா நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? See here. ஸோ இந்த 60,000 மட்டும் தான் ஃபைனல் கால் வரையும் வந்திருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் ஃபுல்லா தட் இஸ் 20,000 ஷேர்ஸ்க்கான ஃபைனல் கால் மணி வரவே இல்ல. ஸோ அதுக்கான என்ட்ரி தான் இது. ஸோ 60,000 ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் அமௌண்ட் வந்திருக்கு. தட் இஸ் 1,50,000 ருபீஸ். மித்தது வந்து கால் இன் அரியர்ஸ். ஸோ அது வந்து அந்த 16,000 + 1,500 + 500. ஓகே. Not 16, 18,000. Yes, it was 18,000. ஓகே. ஸோ மொத்தம் 20,000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டு வரல ஃபைனல் கால்க்கு. ஸோ அந்த கால் இன் அரியர்ஸை நம்ம போட்டிருக்கோம். டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டியது 2 லேக் ருபீஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த எந்தெந்த அமௌண்ட் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு கால் இன் அரியர்ஸ்க்கு நேராக இருக்கும். ஓகே. இப்போ அதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா ஃபோர்ஃபிட் பண்ணுறாங்க. ஃபோர்ஃபிட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஆல்ரெடி நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம்? 500 ஷேர்ஸ் வந்து paid 5 rupees each. ஓகே. அண்ட் 1,500 ஷேர்ஸ் paid 2 rupee 50 paise each. இது ரெண்டை மட்டும்தான் ஃபோர்ஃபிட் பண்ணுறாங்க. 7 rupee 50 paise பே பண்ணவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள இதை ஃபோர்ஃபிட் பண்ணல. ஓகே. ஸோ த அமௌண்ட் ரிசீவ்ட் வந்து 6,250 rupees. ஓகே. எவ்வளோ வாங்கியிருக்கோம்? இந்த 500 ஷேர்ஸ்க்கு 5 rupees வாங்கியிருக்கோம். 1,500க்கு 2 rupee 50 paise. இப்போ இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 6,250. கால்ட் அப் வேல்யூ எவ்வளோ? 2,000 ஷேர்ஸ் இன்டூ 10 rupees, தட் இஸ் 20,000 rupees. ஸோ அரியர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,750 rupees. ஓகே. ஸோ இந்த அரியர்ஸுங்கிறது என்னன்னா அந்த 18,000 ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2,000 ருபீஸையும் சேர்த்து. இல்லை உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இப்போ இங்கே அலாட்மெண்ட் இதில் வரல. See, here வந்து 3,750. I'll show you in calculator also. இங்க பாத்தீங்க அப்படின்னா 3,750. I just want to see the call in arrears also. அதனால இவ்வளோ வச்சிருக்கேன். ஓகே. 3,750 இங்க நேரா இருக்கா இந்த அமௌண்ட். திரும்ப இங்க ஒரு கால் இன் அரியர்ஸ் இருக்கு. I'll just drag and show you. 5,000. So plus 5,000 rupees. Plus 20,000க்கு ஒரு 50,000 இருக்கு இல்லையா? I'll show you here. Yes, இங்க ஒரு 50,000. ஸோ 58,750 rupees. இதுல வந்து இந்த 50,000 போக பாத்தீங்க அப்படின்னா இங்க 6,250 கொடுத்துருக்காங்க. Let me check. இங்க கால் இன் அரியர்ஸ் இல்ல, இங்க இருக்கு. It is 3,750 plus இங்க ஒரு 5,000 rupees. So 8,750. Okay, but yes, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா just go back to the question. இந்த டேபிள் பாத்தீங்க அப்படின்னா 500 ஷேர்ஸ்க்கு அமௌண்ட் பெய்டு பர் ஷேர் வந்து 5 rupees. ஸோ 500 into 5 and 1,500 into 2 rupee 50 paise. ஓகே. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நாம இங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 2,500 and 3,750. ஸோ டோட்டலாக நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 6,250 தான். ஓகே. ஸோ 6,250. ஆனால் எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கணும்? 2,000 ஷேர்ஸ் இங்கே 500 ஷேர்ஸ் இங்கே 1,500. 2,000 ஷேர்ஸ் இன்ட்டு 10 20,000 ருபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கணும். பட் நம்ம ரிசீவ் பண்ணது வெறும் 6,250 தான். ஸோ பேலன்சஸ் 13,750 ருபீஸ் வந்து நாம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போட வேண்டிய அமௌண்ட்டு. இப்போ அந்த அமௌண்ட்டு நம்ம இப்போ கையில் இல்லை. ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட்டு 20,000 ருபீஸ். ஓகே. பட் கால் இன் அரியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு வரல. ஸோ வராத அமௌண்ட்டை கால் இன் அரியர்ஸில் 13,750 போட்டிருக்கோம். ஓகே. அண்ட் ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஷேர் ஃபோர் ஃபீச்சர் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஓகே. ஷேர் ஃபோர் ஃபீச்சருங்கிற பாக்ஸ்க்குள்ளே நம்ம போட்டு வச்சுருப்போம்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப ரீஇஷ்யூ பண்ணி, அதுல ஏதாவது அமௌண்ட் குறைஞ்சதுன்னா, இந்த ₹6,250 இருக்கு இல்லையா? அதுலேருந்து எடுத்து போட்டுட்டு, பேலன்ஸ் அமௌண்ட்ட கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இங்க காலின் ஏரியாஸ் வராத அமௌண்ட் 13,750 ஆல்ரெடி ஃபோர்ஃபீச்சர் பண்ண ஷேர்ஸ்க்கு நம்ம வாங்குன அமௌண்ட் வந்து இவ்ளோ 6,250. ஓகே. ஸோ அதுக்கான நரேஷன் இது. ஸோ இப்ப ஃபோர்ஃபீச்சர் பண்ணதுக்கான என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே. திஸ் ஒன் ஆல்சோ. ரீஇஷ்யூ பண்ணதுல இப்ப எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் 16,000. ஓகே. லெட் மீ த்ரோ த எக்ஸ்பிளனேஷன் ஹியர் இட்செல்ஃப். எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கொஷின்ல எவ்வளோ? Reissued for 8 rupees. Okay, 2000 shares into 8 rupees. That is 2000 shares into rupees 8. ஓகே. அதுதான் இந்த 16,000 rupees. அதாவது நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்ப ரிசீவ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு? இன்னும் 4,000 rupees. அதாவது 2 rupees நம்ம டிஸ்கவுண்ட்ல தான் குடுத்துருக்கோம். அப்ப அந்த 2 rupeesக்கான அமௌண்ட் எங்க இருந்து எடுக்கணும்? ஃபோர்ஃபீச்சர் பண்ணி ஆல்ரெடி இருந்த கேஷ் இருக்கு இல்லையா? ஐல் ஷோ யூ த ப்ரீவியஸ் என்ட்ரி. இங்க பாருங்க ஷேர் ஃபோர்ஃபீச்சர் பாக்ஸ்க்குள்ள இவ்ளோ அமௌண்ட் இருக்கு இல்லையா? 6,250. இந்த 6,250ல இருந்து இந்த 4,000 நம்ம எடுக்கணும். ஓகே. இப்போ அந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகே. எடுத்துட்டு, இப்ப இது 2 அமௌண்ட்டையும் சேர்த்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள நம்ம போட்டிருக்கோம். ஓகே. தட் இஸ் 20,000 rupees. ஸோ போட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஹியர் ஐல் ஷோ யூ. தட் இஸ் how much? 6,250. So here it is 6,250 minus rupees 4,000. Okay. So now okay. ஸோ இந்த 6,000 ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து 4,000 எடுத்து நாம இங்க என்ன சொல்றது ரீஇஷ்யூ பண்ண ஷேரை பேலன்ஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 2,250 ருபீஸ் ஷேர் ஃபோர் ஃபீச்சர் பாக்ஸ்குள்ளே இருக்கு. அதை வந்து நம்ம எங்கே கொண்டு போகணும்? கேபிட்டல் ரிசர்வ்க்கு போகணும். ஸோ ஆல்ரெடி ஃபோர் ஃபீச்சர் பாக்ஸில் அமௌண்ட் இருக்கிறதுனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். பட் ஹேஸ் டு பி டேக்கன் டுவர்ட்ஸ் கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸ். இது கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போகிறோம். அதனால அதை கிரெடிட் பண்ணுறோம். ஓகே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.